அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம் சகோதரர் இன்னொருவரை சந்திக்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு முஸ்லீமான ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரர் அவங்க ஒருத்தவங்களை போய் அந்த புன்னகை பூத்து அவங்களோட பேசுகிறதாகட்டும், அவங்கள்ட்ட புன்னகை பூக்கிறதாகட்டும், அது குறைவாக எண்ணி விடாதே அபூதர், நன்மையானவற்றில் எதையும் நீ குறைவாக எண்ணி விடாதே, அது சகோதரனை சிரித்த முகத்துடன் நீ சந்திப்பதாக இருப்பினும் சரியே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை விசாரித்தல், இறந்தோரை அடக்கம் செய்தல், அவருக்காக தொழுதல், எதுலெல்லாம் அவங்களுக்கு ஒரு தும்முனா அதுக்கு பதில் சொல்கிறது, அவங்க ஏதாவது கடன் கேட்டால் அதுக்கு நம்ம அதுக்கு ஏதாவது கொடுக்குறது, கடன் கொடுத்து உதவுறது, எல்லாமே நன்மை தான் நம்மளுக்கு. ஒரு முஸ்லீமான சகோதரர் அவங்க இறந்துட்டு அவங்க அடக்கத்துக்கு போகிற அவங்களுக்கு அதில் கலந்துக்கிறது, ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறது, ஒரு சகோதரனுக்கு ஒரு நோயாயிருந்தால் அதை போய் நம்ம பார்க்குறது 70,000 மலக்குகள் நம்மளுக்காண்டி கூட வருவாங்களாம், துவா செய்வாங்களாம். அதனால் நம்ம நலாமை பரப்புதல், ஒரு முஸ்லீம் ஒரு விருந்துக்கு அழைத்தால் அதை போய் கலந்துக்கிறது, அதுவே ஒரு ஃபர்லு மாதிரி ஆயிடுது. அவங்க ஒரு விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அதை புறக்கணிக்கக்கூடாது, அதில் போய் நம்ம கலந்துக்கணும். இதெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு சகோதரனுக்கு இன்னொரு முஸ்லீமான ஒரு சகோதரனுன்னா முஸ்லீம்ஸ் எல்லாமே சகோதரர்கள் தான். அது மாதிரி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யூதர் பையன் அவங்ககிட்ட வேலைக்கு இருந்தாங்களாம். அவங்க உடம்பு சரியில்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்கள பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம இன்னொரு இதாக இருந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் நம்ம அதை சென்று அதை அவங்கள நோயை பார்க்குறது, விசாரிக்கிறது, அவங்களுக்கு உதவுறது, அது எல்லாமே நன்மையில் தான் வரும். நன்மைனா நம்ம ரொம்ப ஓதுறது, தொழுகிறது, நற்குணம், சிரித்த முகத்துடன் இருப்பது, புன்னகை பூக்கிறது, எல்லாமே நம்மளுக்கு நன்மையாக தான் எழுதப்படுது. அது ஒரு உணவு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, அல்லாஹ் கேட்பாங்கன்னா, நான் உணவு இல்லாமல் உன்னிடம் உணவு கேட்டேனே நீ கொடுத்தியா, யா அல்லாஹ் ரப்பே நீனே உலகத்துக்கே கொடுக்குற, நீ உனக்கு எப்படி பசி அப்படின்னா, இல்லை நீ ஒருத்தன் கேட்டான்ல நீ அப்போ கொடு. அது மாதிரி நான் தண்ணி கேட்டேனே நீ கொடுத்தியான்னா, அதே மாதிரி தான் உலகத்தாருக்கே நீ அருள்பவன், உலகத்தாருக்கே நீ தண்ணி கொடுப்பேன், நீ எப்படி கேட்குவ, நான் நோய் இருந்தேனே பார்த்தியா, நீ உலகத்தாருக்கே உனக்கு எப்படி நோய் வரும், நீ ஆரோக்கியத்தை அளிப்பவன்டான்னா, இல்லை ஒரு